பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இங்க ஒரு ஆலயத்தை பாக்குறீங்கல்ல, இது ரொம்ப பழமையான ஆலயம். 1838 கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இங்கே டச்சுக்காரர்களுடைய ஆட்சி 350 வருஷம் நடைபெற்றிருக்கிறது இந்த இந்தோனேஷியா தேசத்துல. அப்பொழுது நெதர்லாந்து தேசத்தினுடைய ராஜா கிங் வில்லியம் அவர் தான் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயத்தை கட்டன்னு சொல்லி அவருடைய கட்டளையின் பிரகாரம் அவருடைய உதவியோடு கட்டப்பட்டதுதான் இந்த பழமையான ஒரு ஆலயம். இந்த இடத்துல இப்பவும் டச்சு மொழியிலையும் ஆராதனை நடக்கிறது, ஆங்கில மொழியிலையும் ஆராதனை நடக்கிறது. இந்தோனேஷியன் மக்கள் இவர்கள் பேசக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் 3 மொழிகளில் இப்பொழுது இங்கு ஆராதனை நடைபெறுகிறது. இதுதான் ரொம்ப பழமையான பெரிய புராட்டஸ்டன்ட் ஆலயம் இந்த தேசத்தில் இருக்கிறது. சரி, இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன வசனம் சொல்ல விரும்புகிறார்? லூக்கா 6:36 உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவளாய் இருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், என் பிள்ளைகளே, நீங்க இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். என்னால் பிதாவாகிய தேவன் இரக்கம் உள்ளவர், இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர். நமக்கும் அந்த சுபாவம் இருக்கணும், இரக்க குணம் இருக்கணும். அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போது, தேவையுள்ள மக்களை பார்க்கும்போது இறங்கி நம்ம உதவி செய்கிறவளா இருக்கணும். இறக்கம்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போவதல்ல, அவங்களுக்கு உதவி செய்வது. இந்த சுபாவம் நமக்குள்ளே கட்டாயம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன்னு சொன்னாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தார் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். நம்மாலும் முடிந்த அளவிற்கு நம்ம மக்களுக்கு உதவி செய்யணும். அந்த இரக்க குணம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு காலத்துல அப்படி ஒரு சாட்சி இருந்தது. ஒரு உண்மை சம்பவம் சொல்லுவாங்க. ரோட்ல ஒரு மனிதர் மயங்கி விழுந்துட்டார். எல்லாம் பிஸியா காலையில ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. பைக்கு போகுது, காரு போகுது, சைக்கிள் போகுது, எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. ஒரு ஆளு பாருங்க, பைக்கில் போனால் டக்குன்னு நிறுத்தினாரு. அந்த ஐயாவை தூக்கி அப்படி உட்கார வச்சாரு. பக்கத்து கடைக்கு ஓடி போற சோடா வாங்கிட்டு வந்து மூஞ்சில தொடித்து குடிக்க கொடுத்து அப்படியே மயக்க தெளிஞ்சு எழுப்பினார். ஐயா எழுமுகன்னு சொல்லி எழும்பி உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி ஒரு 15-20 நிமிஷம் அவர் கூடவே இருந்து, ஏயா சாப்பிடாம வந்தீங்களா, நான் ஏதாவது வாங்கி தரட்டுமா, எங்க போறீங்க அப்படிலாம் சொல்லி உதவி செய்யட்டுமான்னு கேட்டு, பயப்படாரு உங்களுக்கு ஒன்னில ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி தூசியெல்லாம் நல்லா தட்டி விட்டு அவரை உற்சாகப்படுத்தி அவரை அனுப்பினார். அவர் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு, நீங்க கிறிஸ்தவரா என்பதா கேட்டார். ஏன் இப்படி கேக்குறீங்க, இத்தனை பேர் போறாங்க வர்றாங்க, அந்த கிறிஸ்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி உதவி செய்யணும் எண்ணம் இருக்கும் என்பதாக அவர் கேட்டார். உண்மையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை. ஒரு காலத்துல அப்படி சாட்சி இருந்தது. கிறிஸ்தவங்கன்னா இறக்க குணம் உள்ளவங்க, உதவி செய்யறவங்க. இன்னைக்கு நம்மை குறித்து சமுதாயம் என்ன சொல்லுகிறது யோசித்து பாருங்க. உங்களை குறித்து உங்க ஆபீஸ்ல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, நீங்க வாழ்கிற இடத்துல உங்களுக்குள்ள இந்த இயேசுவின் இறக்க குணம் இருக்குதான்னு யோசித்து பாருங்க. சரி, கடைசியா யாருக்கு இறக்கத்தோட உதவி செய்தீங்க? கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க. கடைசியா எப்போ யாருக்கு இறங்கி உதவி செய்தீங்கன்னு யோசித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா, ஆண்டவரே இந்த பாவத்தை எனக்கு மன்னியும், நான் மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டாத பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நீங்க இரக்கம் காட்டினாதான் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். இதை மறந்துடாதுங்க. அதனால இந்த இரக்க குணம் நமக்குள்ள இருக்கணும். பாதிக்கப்படுகிற மக்களை பார்க்கும்போது இறங்கி நம்ம உதவி செய்யணும். அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். சரி ஆண்டவரே, நான் தினந்தோறும் ஒருவருக்காவது நான் இறக்க செய்யணும். ஒரு அன்பு காட்டுவது, அது மாதிரி ஒரு அன்பு காட்டி இரக்கத்தை காண்பிக்கணும், வெளிப்படுத்தணும். எனக்கு உதவி செய்யன்னு கேக்குறீங்களா? ஆண்டவரே, நீங்க எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கிறீரோ நானும் அதே மாதிரி இரக்க குணமுள்ளவனாய் இருக்க, இரக்க குணமுள்ளவளாய் இருக்க அந்த இரக்க சுபாவத்தை எனக்கு தாரும். என்னுடைய இரக்க குணத்தின் மூலமாய் நான் உம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.